இணை வைக்கும் வார்த்தையை கூட விரும்பாத நபிகளாரை இணை வைக்கும் வாசகத்தை வைத்து பள்ளிவாசல் இன்னைக்கு படிக்கிறீங்க, நபியே இந்த பாவத்தை மன்னிச்சிருங்க, நபியே எங்களை உண்மையிற்கு நாங்க கையேற்றி விட்டோம், நபியே பெரும்பாவத்தை நீங்களே மன்னிக்கணும், நபியே இந்த வியாதியை நீங்களே போகணும், நபியே இந்த வறுமையை நீங்களே போகணும். கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணன் நபியை அழகிய முன்மாதிரி என்கின்ற 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தின் அங்கமாக நபி வழி நடந்தால் நரகம் இல்லை என்கின்ற இந்த தலைப்பின் கீழ் பல்வேறு இடங்களில் மார்க்க உபதேசங்களை நாம் வைத்து வருகின்றோம். குறிப்பாக இந்த மாதத்தில் இப்படி ஒரு தலைப்பை தேர்வு செய்வதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வையும் மறுமை நாளில் நம்பியிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் மார்க்கம் என்று சொன்னால் அது இறைவனுடைய வார்த்தைகள், இறைத்தூதனுடைய வாழ்வியல் வழிகாட்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு கலாச்சாரங்களை அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் காட்டித்தரப்படாத பல்வேறு காரியங்களை மார்க்கமாக செயல்படுத்துவதை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த தினம் என்கின்ற பெயரால் இந்த மாதத்தினுடைய பிறை 12 அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள் என்ற காரணத்திற்காக இந்த மாதத்தினுடைய துவக்க நாள் முதல் 12 நாட்கள் பல்வேறு இடங்களில் மௌன என்கின்ற அரபி பாடல்களை வீடுகளிலும் பள்ளிவாசல்களிலும் இன்னபிற பொது இடங்களிலும் படிக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். இதை வழக்கமாக செய்கிறார்கள். இதை ஒரு பொழுதுபோக்காக செய்யல. இந்த மாதத்தில் செய்யப்பட வேண்டிய வழக்கமாக இதை செய்வதனால் அல்லாஹ்வுடைய தூதரின் நேசம் கிடைக்கும் என்பதற்காக, இதை செய்வதனால் நபிகளாருடைய ஷஃபாஅத் பரிந்துரை கிடைக்கும் என்ற காரணத்திற்காக இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வழக்கமாக சமுதாயம் செய்து வருகிறது. எனவே இந்த செயல் மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்வதோடு இது எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிரானது, நபிகளாருடைய போதனைக்கு எதிரானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒவ்வொரு இஸ்லாமியரும் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு மத செயல்பாடாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், நோன்பாக இருந்தாலும், சின்ன அளவில் செய்யப்படக்கூடிய திக்கர்களாக இருந்தாலும், இப்படி எதுவாக இருந்தாலும் இதை செய்தால் மறுமையில் நமக்கு நன்மை வரும் என்று ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் அதற்கான அங்கீகாரத்தை அல்லாஹ் வழங்க வேண்டும். அதை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மார்க்கத்தை நாம உருவாக்கி எதையுமே செய்ய முடியாது. இந்த மார்க்கத்தினுடைய சொந்தக்காரர் வேறு. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், இந்த கலப்பற்ற தூய்மையான இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரர் வேறு என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். வமை எபதரை கைரல் இஸ்லாமி தீன, இஸ்லாம் அல்லாதவற்றை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னாதவற்றை யார் இஸ்லாமாக ஏற்றுக்கொள்கிறார்களோ சொலை குமரனிலும் அது இறைவனத்தில் அங்கீகரிக்கப்படாது என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. நம்ம மார்க்கத்தின் பெயரால் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கான ஆதாரம் குர்ஆனில் இருக்கிறதா, அதற்கான அங்கீகாரம் நபிகளுடைய சொல் செயல் அங்கீகாரத்தில் இருக்கிறதா என்பதை பார்ப்பது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கடமை. இன்றைக்கு பல்வேறு வணக்கத்தை நம்ம செய்யறோம். 5 நேர தொழுகை, இதை பற்றி எந்த முஸ்லிம் இடத்தில் கேட்டாலும் இந்த தொழுகைக்கு இஸ்லாத்தில் ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் சாதாரணமாக எல்லா முஸ்லிம்களும் சொல்லிவிடுவோம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது என்று குர்ஆனில் இருந்து ஆதாரம் சொல்லுவோம். அதுபோன்று நாம் ரமலானுடைய மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு, இதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்டால் திருமறை குர்ஆன் சூரத்துல் பக்ராவில் குறிப்பிடுகிறார், குத்திப அலைக்கும் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமை என்று இறைவன் கூறுகிறான் என்று சாதாரணமாக மார்க்கம் பிடிக்காதவர்கள் கூட இதை நாம் சொல்லிவிடுவோம். நோன்பிற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது, தொழுகைக்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது, இரவு வணக்கத்திற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது,
ஹஜ் செய்வதற்கு குர்ஆன் ஆதாரம் இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் சுருக்கெடுத்த மிக முக்கியமான வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது. அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கான வழிகாட்டல் நபிகளுடைய நடைமுறையில் இருக்கிறது என்பதை சாதாரணமாக 7 ஆண்டுகள் மார்க்கம் பிடிக்காத பாவர இஸ்லாமியர்கள் கூட நாம் செய்யக்கூடிய இந்த இபாதத்துகளுக்கு காரணத்தை குர்ஆனில் என்று சொல்லி விடுவோம். அதே போன்றுதான் எந்த ஒரு காரியத்தை வழக்கமாக நாம் செய்யும் பொழுது இதை செய்தால் மறுமையில் நன்மை கிடைக்கும் என்று நாம் செய்வதாக இருந்தால் அதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்க வேண்டும். நபிகளால் அதை சொல்லித் தந்திருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் அவர்கள் செய்த பணிகளை தெரியுமா? அல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் கடமை என்னன்னா அந்த சமுதாயத்திற்கு எதுவெல்லாம் நன்மை என்று இறைவன் சொன்னாரோ அதை இந்த மக்களுக்கு அறிவிப்பது. இந்த சமுதாயம் செய்யக்கூடாத தீமை என்று எதுவெல்லாம் இறைவன் அடையாளப்படுத்தினாரோ அதுவெல்லாம் தீமை என்று இந்த சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்துவது. இந்த பணியை செய்யாத எந்த இறை தூதரும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 ஆண்டு கால அவருடைய தூதத்துவ பிரச்சாரத்தில் அவருடைய இறுதி கட்டத்தில் அவருடைய மரண சாசன உரையில லட்சக்கணக்கான மக்கள் புரிந்திருக்கக்கூடிய இந்த பெருவரையில அல்லாஹ்வுடைய தூதர் மக்களை பார்த்து கேட்டார்கள், மக்களே ஹல் பல்லகத்து, என்னை தூதராக நடத்தினார். தூதர் என்கின்ற அடிப்படையில் இறைவன் எனக்கு சொன்ன அனைத்து செய்தியை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனே என்று கேட்டார்கள். குழுமியிருந்த எல்லா மக்களும் ஒருமித்த குரலாக சொன்னார்கள், பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். கதை பந்தப்பட்ட அத்தையிட இறைவன் உங்களுக்கு அறிவித்த அனைத்து உபதேசங்களையும் உங்களுக்கு அறிவித்து விட்டீர்கள். இறைவனிடத்தில் இருந்து மார்க்கமாக வந்த எதையும் எங்களுக்கு நீ சொல்லாமல் விடவில்லை என்று இந்த மக்கள் எல்லாம் ஒருமித்த குரலாக சொன்னார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவருடைய ஆட்காட்டுகளை வாழத்திற்கு உயர்த்துவதாக நபிகளார் சொன்னார்கள், இறைவா இதற்கு நீயே சாட்சி. வணக்கம் என்ற இதையெல்லாம் நீ இந்த உம்மத்திற்கு சொல்ல சொன்னாயே அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட்டேன். மறுமையின் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் என்று எதையெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு அறிவிக்குமாறு சொன்னாரோ அதை எல்லாவற்றையும் நான் அறிவித்து விட்டேன். எதையும் நான் சொல்லாமல் விடவில்லை என்பதற்கு இதோ இந்த மக்கள் சொன்னார்களே இதுவே சாட்சி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் காட்டித் தரப்படாத எந்த நிலையும் இல்லை. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாமிய சமூகத்துல நிலவக்கூடிய நிகழ்வு என்ன? இன்றைக்கு ரபீஉல் அவ்வல் மாதத்துல மௌலிது ஓதுறாங்க, பள்ளிவாசல்ல ஓதுறாங்க, வீடுகள்ல ஓதுறாங்க, பொது இடங்கள்ல அதற்கு தனியாக சில கூடங்கள் இருக்குது. மௌலிது மேடைகள் சில இடங்கள்ல வச்சிருப்பாங்க. மௌலிது மேடை, மீனாது மேடைகள் என்று சில ஊர்கள்ல இருக்கு. அதில் அமர்ந்து ஓதுறாங்க. ஓடக்கூடிய அந்த கவிதைகள் இருக்கிற படிக்கக்கூடிய கவிதைகள், இந்த கவிதையை படித்தால் நபிகளுடைய நேசம் கிடைக்கும், மறுமையில் இறைவனுடைய பரிந்துரை கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும் என்று செய்யாது. சரி, அது அந்த கவிதை அது குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல இருக்குதா, அது குர்ஆனுக்கு முரணா என்பதை நம்ம ஆய்வு செய்வதை விட இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்களா? இது சாதாரணமாக ஒவ்வொரு இஸ்லாமியரும் அவர் இது மார்க்கத்தில் இருக்குதா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு குர்ஆனை புரட்டி பார்க்க வேண்டியதில்லை, நபிமுறையை ஆய்வு செய்து பார்க்க வேண்டியதில்லை. நபிகளாருடைய 23 ஆண்டு கால பிரச்சாரத்துல நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த நபிகளின் விவாதங்கள் வணக்க வழிபாட்டுல இப்படிப்பட்ட ஒரு வணக்கம் நபியை புகழ்வது, அதுவும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் புகழ்வது, இப்படி புகழ்வது நன்மையை பெற்றுத்தரும் என்கின்ற இந்த வணக்கத்தை நபிகளாருடைய 23 ஆண்டு கால வாழ்க்கையில என்றால் ஒரு முறை சொன்னார்களா? இந்த கேள்வி கேள்வி பதில் சொல்லட்டும். ஆமா சொன்னாங்க. குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டுங்கன்னு கேளுங்க. நபிகளாருடைய பொன்முறையில் இருந்து ஆதாரம் கேளுங்க. தொழுகைக்கு ஆதாரம் சொன்ன மாதிரி சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. தொழுகைக்கு குர்ஆன் ஆதாரம் இருக்குது, நோன்புக்கு குர்ஆன் ஆதாரம் இருக்குது, திக்ர் செய்வதற்கு குர்ஆன் ஆதாரம் இருக்குது, ஃபதுகுரூனி அஸ்குருக்கும் அல்லாஹ் சொல்றார். இப்படி எல்லாவற்றுக்கும் ஆதாரம் சொல்லக்கூடிய ஆலிம்கள்
இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல கையில் வைத்திருக்கக்கூடிய சுபஹான மௌலிதிற்கு நீங்க ஆதாரம் சொல்லுங்க, குர்ஆன்ல இருந்து கேட்டு பாருங்க. அது காலம் காலமாக முன்னோர்கள் வழியாக இருந்து எதையாவது சொல்லுவாங்க. ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் கிடையாது, அவர்களால் சொல்ல முடியாது. அப்ப அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டுகிறார எதுவும் வணக்கமில்லை என்று ஒருவர் நம்புவதுதான் உண்மையில் நபிகளாரை உணவாக நேசிப்பதனுடைய அடையாளம். நான் என் தூதரை நேசிக்கிறேன், அந்த நேசத்தின் வெளிப்பாடு தெரியுமா? என்னுடைய தூதருக்கு எதையெல்லாம் வணக்கம் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் வாழ்க்கையில் நான் கடைபிடிப்பேன். நான் என் தூதரை உயிரிழந்த மேலாக நேசிக்கிறேன். அந்த நேசத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் தடுத்தார்களோ, தீமை என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு மனிதர் இறை தூதருடைய சொல் செய்ய அங்கீகாரத்தை தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக கடைபிடிப்பதில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் மகப்பத்தை. இந்த மௌனங்கள் அல்ல, மௌனங்கள் அல்ல. இந்த மௌனத்தை யார் எழுதினார்? குர்ஆன் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய வார்த்தைன்னு சொல்லிடுவோம். ஹதீஸ் அதுவும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த வகை செய்தி, நபிகளாருடைய சொல் செயல் அது அப்படின்னு சொல்லிடுவோம். மௌனம் யாரு? மௌனம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. அப்படின்னு கேட்கறது வேண்டாம். சுந்தரத்தமிழ் சுபான மௌனம்னு சொல்லி இந்த சுபான மௌனத்தை கிட்டாப்ப ஒரு ஆளும் சார் தமிழகம் இருக்கார், தேங்கை சர்வுத்தீன் என்று சொல்லக்கூடிய தேங்கை சர்வுத்தீன் மிஸ்பாகி, அவர் ஒரு தமிழகம் இருக்கிறார். சுந்தரத்தமிழ் சுபான மௌனம் வரிக்கு வரி அவர் எழுதியிருப்பார். நீங்க அதை வேண்டி படித்தாலே இது ஒரு குப்பை, இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று சொல்லி நீங்க துருக்கி வீசி விடுவீர்கள், குப்பைக்கு தேர்வுவீர்கள். நீங்க ஆளுசாவுடைய வியாக்கியானத்தை கேட்காம, எந்த ஆளுசாக்களும் வியாக்கியானம் கேட்காம குர்ஆனை எடுத்து படிங்க, இந்த மூலம் எடுத்து பாருங்க. இந்த மூலம் எடுக்கக்கூடிய கருத்துக்கள் குர்ஆனுக்கு எதிரானதா, குர்ஆன்ல உள்ளதா நீங்க சாதாரணமா கொண்டு வரலாம். அதுல இந்த மூலம் யார் எழுதினாங்க? அதை நீங்க முதல் அர்த்தப்படுத்துக்கு அடுத்த பக்கத்தில் எடுத்து பார்த்து போட்டிருக்கோம். ஒக்கையில இந்த மூலத்தை யார் எழுதினாங்க சொல்லப்படுகிறது. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ், கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதினார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒக்கையில அல்லது இன்னும் சொல்லப்படுகிறது இமாம் ஹதீபுல் மதீனி, ஹதீபுல் மதீனி என்பவர் எழுதினார் என்றும் சொல்லப்படுகிறது. சொல்லப்படுகிறது. அது யாரும் தெரியல, யாரே யார் எழுதினார் என்றே தெரியாது, யாருக்கே தெரியாது, யார் எழுதினார் என்றே தெரியாது. எப்படி மார்க்கமாக இருக்கும், அது எப்படி வணக்கமாக இருக்கும், அது ஓரையோடு நன்மை கிடைக்கும். பொதுவாக சாதாரணமாக பேசணும் இல்லையா, ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளிலேயே நாம ஒரு செய்தியை ஒரு ஆளை சொல்றோம். சொல்லும் பொழுது எந்த செய்தியை சொல்றோமோ அந்த செய்தி யார் சொன்னதுங்கிற ஆதாரத்தோட பேசணும். ஆதாரமற்ற பேச்சு பேசக்கூடாது. நபிகள் நாயகம் சொன்னாரே சொல்றாங்க, இன்னமாக நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறார்கள் கரிக கீழக்கால இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்று ஆதாரமற்ற பேச்சுக்களை இறைவன் வெறுக்கிறான். இறைவன் வெறுக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்றது, யாருக்கா சொன்னார்? இவர் தான் சொன்னாரு, அவர் தான் சொன்னாரு, யாரோ சொன்னாங்க, யாருன்னு சொல்லாம யாரோ சொன்னாங்க என்று ஆதாரமற்ற பேச்சுக்களை பேசுவதை இறைவன் வெறுக்கின்றான். இந்த மோதலுக்கு ஆரம்பத்தில் என்ன தெரியுமா? இவர் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது, அவர் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. கஸ்ஸாலியா ஹதீபு மதனியா யார் எழுதினார் தெரியாது, யார் எழுதினார் என்று தெரியாது. எப்படி வருமா? சிந்திக்க வேண்டாமா? அதை வச்சு படிக்கிறாங்க. அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் தெரியாது. வீடுகள்ல அந்த பக்தியோடு ஒரு அச்சரத்தை போட்டு வந்து உட்கார வச்சு ஓதல் இல்லையா வீட்டுல உள்ள உரிமையாளர்கள், இவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியுமா? தெரியாது. ஓடக்கூடிய ஆளும் சாட்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு சில ஆட்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் அர்த்தம் தெரியாது. என் சில கவிதைக்கு எல்லாரும் அவரை எதையும் அர்த்தம் வைக்க முடியாது. அது ரொம்ப அரபி புலமை கிராமம் வைக்க முடியும். சரி, ஓடக்கூடிய அஜரத்தை அவருக்காக ஒரு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. யார் எழுதினாங்க? தெரியாது. என்ன எழுதியிருக்கிறாங்க? தெரியாது. ஓடுவதற்கு தெரியுமா? தெரியாது. ஓடப்படக்கூடிய வீட்டுடைய உரிமையாளர்களுக்கு தெரியுமா? தெரியாது. இதான் வழக்கமா? இதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதற்காக இருந்தார்களா?
இப்படிப்பட்ட கண்மூடித்தனமாக மார்க்கத்தில் இல்லாதவற்றை மார்க்கமாக பின்பற்றுவதற்கு இறைவனை தூதர்களை அழைக்கிறானா? அப்ப அதை வச்சு படிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க அந்த மூணு கிதாபுக்கு தமிழாக்கம் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நாங்க சொல்றோம், மூணு கிதாபுக்கு தமிழாக்கம் பண்ண மாதிரி நீங்க வச்சிருக்கக்கூடிய மதுகபு கிதாபு இல்லையா, சாபி மதுகபு, அனபி மதுகபு, மாலிக்கு, ஹம்பலி என்று நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மதுகபு கிதாபுகள், எங்களுக்கு இறைத்தூதருடைய வழி வேண்டாம், தொழுகையில் நபி வழி வேண்டாம், சாஃபி வழிதான் வேண்டும், தொழுகையில் நபி வழி வேண்டாம், அனபி வழிதான் வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடியதுக்கு நீங்க வைத்திருக்கக்கூடிய மதுகபு கிதாபு அதையும் மூணு கிதாபு மாதிரியே தமிழாக்கம் பண்ணுங்க. உங்க மதங்கள் எல்லாம் வழியாயிட்டு எல்லா குப்பைகள் குரானில் இல்லாத நபிகளால் சொல்லாத, குரானுக்கும் நபிகளாருடைய வார்த்தைகளுக்கும் எதிரான பல்வேறு விஷயங்களை மார்க்கமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்ப இந்த மூன்று கிதாபை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல அது 3 நாள் எடுத்து தூக்கி படிக்கிறாங்க இல்லையா, படிச்சாலே நன்மை அப்படின்னு நினைக்கிறோம். முதல்ல மார்க்கத்தில் ஒரு அடிப்படை நம்ம புரியும். ஒரு புத்தகத்தில் உள்ள ஒரு கருத்தை நம்ம வாசிக்கிறோம், அர்த்தம் முடியாமல் வாசிக்கிறோம். அர்த்தம் முடியாமல் ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம வாசிச்சு அதற்கு நன்மை இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த அங்கீகாரம் இஸ்லாமிய மார்க்கத்துல குரானை தவிர வேற எதற்குமே கிடையாது. குரான் இருக்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளிலே அழகான வார்த்தை இறைவனுடைய வேதம் திருமறை குர்ஆன். நபிகள் சொல்றாங்க, இன்ன அஹ்ஸனல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளிலே அழகிய வார்த்தை இறைவனின் வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும் நமக்கு தேவையில்லை, அதை தூக்கி படித்தாலே நமக்கு நன்மை. நபிகள் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒருவர் ஒரு வார்த்தை படிக்கிறார், அவருக்கு ஒரு நன்மை இருக்கிறது. வல் ஹஸனத்து பிஅஸ்ரி அம்சாலிஹா, ஒரு நன்மை என்று சொன்னால் 1க்கு 10 மடங்கு அவருக்கு நன்மை வழங்கப்படும். எனவே நாட்டக்கூட அலிஸ்லாமின் ஹர்ஃபம், அலிஸ்லாம் மீன் என்கின்ற வார்த்தை ஒரு எழுத்து என்று நீங்கள் சொல்லாதீர்கள். வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன், அலிஃப்ங்கிற ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து, ஒரு ஆள் குரானை எடுத்து அலிஸ்லாம் மீன் என்று படித்தால் அவருக்கு 30 நன்மை இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. அப்படிப்பட்ட அழகான வார்த்தை அர்த்தம் புரியாவிட்டாலும் நாம் எடுத்து படித்தாலே ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரே அங்கீகாரம் பெற்ற புத்தகம் குர்ஆனை தவிர வேறு எதுவும் இல்லை. வேற எதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கலையே, யாத்திரை கேளுங்க. ஹதீஸ் இருக்குல்ல, நபிமொழிகள், நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தை பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான நபிமொழிகளை தொகுத்து புத்தகங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. சிஹாஹு சித்தா, சஹீஹான 6 கிரந்தங்கள், புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, நசாயி, அஹ்மத் போன்ற நபிமொழிகளை தொகுக்கப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. அது எல்லாமே நபிகளாருடைய வார்த்தைகள், அவர்கள் சொன்ன செய்திகள். அதை எடுத்து ஒரு ஆள் படிக்கிறார், புகார் கிதாப் எடுத்து அந்த அரபி வாசிக்கிறார். இன்னமன் ஆமான துன்யா வைன்னமா நிக்கல் முடியும் மாறவா கமன்கார ஹிஜ்ரத்து மீனல்லாஹ் வ ரசூலிஹி, அப்படி ஒரு ஆள் என்ன செய்யறாரு, குர்ஆனை படிக்கிற மாதிரியே அரபியில் இருக்கக்கூடிய அந்த நபிமொழியை எடுத்து வாசிக்கிறாரு. இவருக்கு நன்மை இருக்கா? குர்ஆனை கொடுக்கிறமா நன்மை கிடையாது. எடுத்து படித்ததாலேயே நன்மை என்று சொன்னால் அந்த அங்கீகாரம் திருமறை குர்ஆனை தவிர வேறு எதற்கும் இல்லை. நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கு கூட இல்லை. அதை படித்தால் இல்லை, அதை படித்து அதில் உள்ள வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தவே நன்மை. அதை படித்த செய்தியை பிறருக்கு எட்டு வைப்பதால் நன்மை. படிப்பதனால என்று கிடையாது. நபிகளாருடைய வார்த்தைக்கு இல்லாத அங்கீகாரம், யாருக்கே தெரியாத அட்ரஸ் இல்லாதவர்களால் எழுதப்பட்ட மூலத்திற்கு எங்கிருந்து வந்தது கேட்கிறோமா இல்லையா? அதை வச்சு படிக்கிறாங்க. என்ன காரணமா? நபியை நேசிக்கணும், நபியை நேசிக்கணும். யாரெல்லாமும் நேசிக்கிறாங்க. அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்த நாள்களா கொண்டாடுகிறார்கள். இறந்து போன அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கொண்டாடுகிறார்கள். அரசியல் தலைவருக்கு கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா அந்த தலைவரை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டியும் அந்த அரசியல் தலைவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது செய்த செயல்களை மக்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்காக எதையோ உணவு செய்யறான். அவனுக்கு அந்த தேவை இருக்கு. நபிகளாருக்கு அந்த தேவை இருக்குதா? நபிகளார் இருந்து விட்டாங்க, மரணித்து விட்டார்கள்.
இன்னைக்கு நபிகளாரை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறா? அதை சொன்னாட்டா, அது ரபியுல் அவ்வல்ல சொன்னாட்டா இந்த சமுதாய நபிகளாரை மறந்து விடுவார்கள் அப்படி இருக்கிறா? ஒவ்வொரு நேர இறை அழைப்பிலும், தொழுகைக்காக அழைக்கப்படக்கூடிய அழைப்பிலும் நபிகளாருடைய வார்த்தைகள் சொல்லப்படக்கூடிய தேவைப்படுகிறது. அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லுகின்ற போது நாமும் அதே போன்று சொல்ல வேண்டும். மார்க்கத்தில் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும் தொழுகைக்காக அழைப்படக்கூடிய அந்த பாவங்கள் நபிகளால் நிறைவுபடுத்துகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், உன்னுடைய பெயரை நான் உயர்த்தி இருக்கிறேன். நீ மௌலூத் வழியில் உயர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறார். நாம் உயர்த்தித்தான் நபிகளாருடைய புகழ் உயர வேண்டும் என்பது கிடையாது. இறைவனை நபிகளாருடைய புகழை உயர்த்தி இருக்கின்றார். வாழ்வின் மூலமாக, தொழுகையில் ஓதப்படக்கூடிய அத்தஹியாத்தில் ஓதப்படக்கூடிய ஸலவாத்தின் மூலமாக அதை ஓடுவதை நினைவு கூறுங்க. தொழுகையில் அல்லாஹ்வுடைய தூதர் காத்துக்கொண்டு அனுப்பதை தொழுவதன் மூலமாக அதை நினைவு கூறுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரா இல்லையா, சல்லூக்கமார் ஐத்து மணி செல்லி என்னை எவ்வாறு தொழ சென்றீர்களோ அப்படி தொழுவுங்க. நபிகளால் காட்டித் தந்த அடிப்படையில் நீங்கள் தொழுதால் நீங்கள் நபியை நேசிக்கிறீர்கள். நபிகளால் காட்டித் தந்த அடிப்படையில் மார்க்கத்தை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் நபியை நேசிக்கிறீர்கள். அதுதான் நபி நேசத்தினுடைய வெளிப்பாடு. இந்த மௌலூத் குப்பை அல்ல, அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய நச்சு கருத்துக்கள் அல்ல. நபிகளால் எதிர்த்த இணையற்ற வார்த்தைகள் அதுக்குள்ள இணையப்பட்டிருக்கிறது. எதை ஒழிப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் 23 ஆண்டுகால வாழ்க்கையை அர்ப்பணித்தார்களோ அந்த நபியை நேசிக்கிற மேல கையில் வச்சிருக்கிறார். ஷிர்க் நபியை அல்லாஹ்வாக ஆக்கி இறைவனிடத்தில் வைத்து புகழ்ந்து கவிதை எந்த அளவுக்குன்னா, புர்தா அப்படின்னு ஒரு மௌலூத், அது ஒரு மௌலூத் கிதாப். புர்தா யார் எழுதினாரு? பூஸ்ரீ இமாம் எழுதினாரு. அவர் நபியை புகழ்ந்து படிச்சாரு. நபியை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டு கனவுல இருந்தாரு. அவர் பாட்டு படிக்கும் போது நபிகளாக அப்படின்னா புர்தா. அந்த புர்தால நபியே மௌலூத் ஓதுறாங்க இருக்குது. நபிகள் நாயகம் இவர் கவிதை படிக்கிறாரு. பூஸ்ரீ இமாம் படிக்கும் போது ஒரு அடியை படிச்சுட்டாரு. அடுத்த அடி இவருக்கு தெரியல. தெரியலோட நிப்பாட்டிட்டாரு. உடனே ரசூலுல்லாஹ் படிக்க ஏன் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் யார சொல்ல எனக்கு அடுத்த வரி என்னன்னு தெரியல. உடனே ரசூலுல்லாஹ் அடுத்த வரியை எடுத்து கொடுத்தாங்க. கனவு நடந்துச்சாங்க. இந்த மௌலூத், இந்த ஃபாத்திஹா, இந்த தர்கா, கந்தூரி இது எல்லாத்துக்குமே ஆதாரம் ஆயிஷா கனவு கனவுல ஆதாரமா பெறுவாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தை எழுதியது ஆதாரம் கிடையாது. கனவு யாருமே இவர் மகான், இவர் இன்னொருடைய கனவில் வந்தார். அவர் ஒரு கடலோரத்தில் அழைக்கப்பட்டிருந்தார். உடைய கடவுள் வந்து என்னை ஊர்ல கொண்டு போய் அழைக்கணும்னு சொன்னாங்க. அதனால அவருடைய தர்கா ஊருக்கு வந்துச்சு. அப்பதான் கதை சொல்லுவாங்க. இந்த கதை கப்சா எல்லாமே கனவு தான். அப்ப இந்த நம்ம பூசரி இமாம் படிச்ச போது கனவு, அந்த கனவுல பாட்டு படிக்கிறாரு. ரசூலுல்லாஹ் புகழ்றாரு. ஒரு வரியை படிச்சுட்டாரு. அடுத்த வரி தெரியல. உடனே ரசூலுல்லாஹ் அதை எடுத்து கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. புர்தால இருக்குது. நம்ம கேட்கணும், குர்ஆன் அதுக்கு நேர் மாற்றமா சொல்லுது. சூரத்துல் யாசீன் ஓதுறீங்கல்ல, சூரத்துல் யாசீன் பெரும்பாலும் நிறைய வீடுகளில் உள்ள பெரியவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, ஆண்கள் பெண்கள். ஏன்னா ஒரு காலத்து அதான் இறந்து போனவங்களுக்கு ஓதுன்னு வச்சிருக்கிறாங்க. மூத்தாக்களுக்கு ஓதுவதற்குன்னு அதை வந்து செலக்ட் பண்ணி வைக்க சூறாக்கள் வந்து சூரத்து யாசீன். அது அல்லாஹ் சொல்றான், ஒமா அல்லம்னா உஸ்ஸிர, இந்த நபிக்கு நான் கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை. ஒமா எம்பகையிலகும், அது அவருக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ்வே சொல்றார், ரசூலுல்லாஹ் கவிதை கற்றுக்கொடுக்கல, அது அவருக்கு தேவையும் இல்லை. எது இறைவனுக்கு இறை தூதருக்கு தேவையில்லை என்று இறைவன் சொல்கிறானோ, எதை இறை தூதருக்கு நான் கற்றுக் கொடுக்கவில்லை என்று இறைவன் சொல்கிறானோ அதை ரசூலுல்லாஹ் படிச்சாங்களா, மறந்து போனவருக்கு அடுத்த அறிவு எடுத்து கொடுத்தாங்களா. இதை இன்னைக்கு நம்புறாங்க. ஏன் நம்புறாங்க? மார்க் அடிப்படை தெரியல. காலகாலமாக கடைபிடித்து வரப்படக்கூடிய ஒன்றுதான் மார்க்கம் கிடைக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக நடைபெறக்கூடிய அனைத்து வகையான அனாச்சாரங்கள் இந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே தூக்கி பிடிக்கப்படுவதற்கான காரணம் நினைக்கிறீங்க. ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் ஒரு பன்னெடுங்காலமாக கடைபிடிச்சு வரக்கூடிய ஒன்று அது மார்க்கமா தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. மார்க்கத்துக்கு அளவுகள் அதுவாங்க. நாம செய்யக்கூடிய ஒரு செயல் இது இஸ்லாத்தில் இருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு இது எவ்வளவு காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது, இது எவ்வளவு மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது,
அதுதான் அதற்கான ஆதாரத்தை மார்க்கம் நமக்கு சொல்லவே இல்லை. ஒரு பன்னெடுங்காலமாக ஒரு செயல் கடைபிடிக்கப்பட்டு வந்தால் அது மார்க்கம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஒரு மிகப்பெரிய பெரும்பந்த சமுதாய மக்களால் ஒரு செயல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது சொன்னா அதற்கு மார்க்கம் வழங்கிக்கங்க. அப்படி அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய சொல்லல. அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மார்க்கத்தை பேச முடியாது, வாயத்திற்கு ஆயுதமாக சொல்லவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏகத்துவத்தை நெருங்கின்ற பொழுது, இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்கின்ற பொழுது அதற்கு எதிராக இருக்கக்கூடிய பெரிய கூட்டம். ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது இருந்தவர்கள் எல்லாருமே யாருதான் ஏகத்துவத்துக்கு எதிராகத்தான் இருந்தாங்க. பெருங்கொண்ட கூட்டங்களும் சிலை வழக்கத்தை கடைபிடிக்கிறாங்க, அதான் ஆதாரமா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சேர்ந்து சிலையை இறங்கினாங்களா? இன்னைக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. மீனாது ஒரு பெருங்கொண்ட கூட்டமே கடைபிடிக்கிருப்பான், 4 பேரை கடந்து கட்டி நடக்காங்க, இது செய்யாத அதை செய்யாத இதெல்லாம் செய்யாம இருக்க முடியுமா அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா இந்த வெளிப்படையை வைத்து மார்க்கத்தை தீர்மானிக்கிறாங்க. மார்க்கம் என்பது அல்லாஹ் சொன்னதான் மார்க்கம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுத்தந்ததுதான் மார்க்கம். இன்னைக்கு இந்த அடிப்படை புரியாத காரணத்தினாலதான் திரும்ப திரும்ப இதே பிரச்சாரத்தை எப்பெல்லாம் இந்த இணை வைப்பு மேலோங்குகிறதோ, எப்பெல்லாம் இந்த இணை வைப்பு அது ஏகத்துவமா மக்களை மத்தியில் சொல்லப்படுகிறதோ அப்பெல்லாம் அதற்கு எதிரான பிரச்சாரத்தை திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்புக்கு எதிரான பிரச்சாரத்தை மரணம் கொண்டவர்களும் செய்தார்கள். எதை இஸ்லாத்தினுடைய தோற்ற காலத்தில் செய்தார்களோ அதையே இடையினருடைய மரண படுக்கையிலும் செய்தார்கள். யூதர்களை நசாராக்களை அல்லாஹ் சபிக்கட்டுமாக இத்தகத குபூர் அம்பியார்கள் மசாஜித் நபிமார்களுடைய அடக்கத்தனங்களை வழக்கத்தனமாக மாற்றிவிட்டார்கள். அடக்கத்தனங்கள் வழக்கத்தனமாக யாரெல்லாம் மாற்றினாலும் எல்லாம் இறைவனுடைய சாபத்துக்குரியவர்கள் என்று எந்த யூத நசாராக்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்களோ அப்படிப்பட்டவருடைய அதே கலாச்சாரத்தை இன்றைக்கு இஸ்லாத்தின் செய்கிறார்களா இல்லையா? ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு கந்தூரி, ரபியுல் அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கந்தூரி, ரபியுல் ஆஹிருக்கு முஹிமியாவுடைய கந்தூரி. பண்டைய காலத்து முஸ்லிம்களுக்கு இங்க இஸ்லாமிய மாதத்துடைய பெயர் கிட்ட தெரியாது. இஸ்லாமிய மாதத்துடைய பெயர்களையே அவங்க எப்படி சொல்லுவாங்க, கந்தூரியை வச்சுதான் சொல்லுவாங்க. இது ஹசன் சுந்தர, இது வலாத்து, இது ரசூலுல்லாஹ் கந்திரிபுர, இது மீரா கந்திரிபுர, இது மொய்யானவர் கந்திரிபுர. நம்ம சொல்லுங்க முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், அது மாதிரியே இருந்தாங்க. ஏன் மாசத்துல ஒரு தர்கா, கந்தூரி, ஒரு ஊர்வலம், இதுவெல்லாம் இன்னைக்கு இஸ்லாமிய சமூகத்துல மலிந்து காணப்படுவதற்கான காரணம் மார்க்கத்தினுடைய அடிப்படை புரியாததுதான். அதே நேரத்தில் இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பின்னணியில 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக தமிழக மக்களுக்கு மத்தியில இதை திரும்ப திரும்ப சொல்லி பல்வேறு எதிர்ப்புகளையும் தாழ்ந்து கொண்டு அடிவுடைகள், வழக்குகள், ஊர்மிக்கங்கள், குடும்பங்களுக்கு மத்தியில் உள்ள பிளவுகள் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதனுடைய விளைவு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் அதிலிருந்து நம்ம விலைக்கு வந்திருக்கோம். அங்க இருக்கக்கூடிய யாருமே கடந்த காலங்களில் போது ஓத நாட்கள் நம்ம வீடுகளில் ஓதி இருப்போம், அது நம்முடைய சொந்த பந்தங்கள் ஓதி இருப்பாங்க, எல்லா இடங்களிலும் நாம் எப்படி மாறி வந்தோம்? திரும்ப திரும்ப அந்த செய்திகள் மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தில் நமக்கு ஒரு விரிவாக்கத்தை தந்தார். இதை பெறுவதற்கான ஒரு விளக்கத்தை அல்லாஹ் தந்தார். அதிலிருந்து விலகினோம். விலகினது மாத்திரமல்லாமல் அதற்கு துணை போகக்கூடாது என்பதை நாம விளங்கி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு ரபியுல் அவ்வலிலும் 3 நாளா இல்லையா? இந்த பகுதியை எடுத்துக்கிற ஆவணம் எத்தனை தலைக்கட்டு இருக்குன்னு பாருங்க. இத்தனை தலைக்கட்டுல எத்தனை வீட்டுல மௌலூத் ஓதுறாங்கன்னு பாருங்க. மௌலூத் ஓதக்கூடிய வீடுகள் அதிகமா, ஓதாத அதிகமான்னு பார்த்தீங்கன்னா ஓதாத வீடுகள் அதிகம், ஓதக்கூடிய வீடுகள் குறைவு. பள்ளிவாசல ஓதுவாங்க, அது வளமையா செய்யற இடத்துல ஓதுவாங்க. ஓதாத வீடுகள் அதிகம். இவங்க ஓதல, உணவு விலங்கு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் மார்க்கம் கிடையாதுப்பா. சரி, விலங்கு வச்சு ஓதக்கூடாது, மார்க்கம் நன்மை இல்லை, அவங்க காரணமா நாங்க செய்யற பார்க்கணும், நாங்க செய்யல, இது தேவையில்லை, விலங்கு வச்சிருக்கீங்கல்ல. யாரெல்லாம் இந்த தீமை இதை செய்தால் பாவம் என்று தன்னுடைய வீட்டில் செய்யாமல் இருக்கிறோமோ இதே நபர்கள் தான் என்ன செய்யறாங்கன்னா கந்தூரி வரும் பொழுது, ஊர் வரி என்று வரும் பொழுது நாம எல்லாம் ஒன்னா சொல்றோம். நம்ம வீட்டுல ஓதுறது இல்ல, பள்ளிவாசல ஓதுறாங்க, ஊர்ல வரி எடுக்கிறாங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? நம்முடைய பங்கு கொடுக்கிறோம். ஒரு வீட்டுக்கு ஒரு தலைக்கட்டுக்கு இவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்கு.
இந்த பகுதியில் எப்படின்னு தெரியல, மேல பழக்கம் அப்படிதான். ஒவ்வொரு ஊர்கள ஒரு மாதிரி, ஒரு வீட்டுக்கு எவ்வளவு என்னப்பா இது வரி அப்படின்னு வைக்கிறாங்க, டாக்ஸ். அதுக்கு பேர் எங்க ஊர்ல வரி சோறு, டாக்ஸ் ரைஸ் சொல்றாங்க இங்கிலீஷ்ல, வரி சோறு. எத்தனையோ வரியை நம்ம கட்டிட்டு இருக்கோம் மோடி அரசாங்கத்துல, இந்த வரியும் காலகாலமா கட்டிட்டு தான் இருக்கோம். வரி சோறு அந்த வரி கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா நான் என் வீட்டுல ஓடல, நான் அதை நம்பல, இஸ்லாத்துல இந்த மீனாது கிடையாது, இஸ்லாத்துல மூணு கிடையாது. அதே நேரத்துல பள்ளி மகனாவில் இருந்து வரியன்னு கேட்டு வச்சா இந்த அப்பான்னு கையில கொடுத்துட்றேன். ஏன் செய்யறேன்? ஏன் செய்யறேன்னா அதை செய்யாட்டா என்ன ஊரை விட்டு நீக்க வச்சிருவான், அதை கொடுக்காட்டா என் ஊர் தலைக்கட்டுல இருந்து என் பெயரை நீக்கிடுவாங்க. அப்படி நீக்குனா நல்லது கெட்டது எதுக்கும் வர மாட்டாங்க. அப்படி நீக்குனா எனக்கு ஏதாவது பிரச்சனை நிக்க மாட்டாங்க. அப்படி நீக்கிட்டோம்னா திருமணம்னா நிக்க மாட்டாங்க. அப்படி நீக்கிட்டாங்கன்னா நான் மூத்தா போனா எனக்கு மயத்தா வெளியில அவர்கள் நடக்கிற இடம் விட மாட்டாங்க. அது எதுக்கு வம்பு? அதனால நான் கொடுத்தேன். இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்குமா நீங்க சொல்லுங்க. யார் மனவேதல தான் வீட்டுல செய்யாத அந்த தீமைய ஊர் ஒத்து செய்யும் பொழுது நாம தொட போறாம, இப்படி தொட போறதுக்கு நான் சொன்ன இந்த காரணத்தை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்க முடியுமா? இல்ல உண்மையிலே அதெல்லாம் செஞ்சாகணும், மார்க்கெட்ல இருக்குது மஹப்பத் அப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்? ஊரை விட்டு போகணும்பா, இல்ல நாளைக்கு ஒரு பிரச்சனை அவங்க நிக்க மாட்டாங்க. சரி, இந்த காலத்தை நாளைக்கு அல்லாட்ட சொன்னா ஏற்றுக்கொள்ளணும். செஞ்சு பாருங்க. ரசூலுல்லா சொல்லாத, ரசூலுல்லா செய்யாத, நபியை கடவுளாக்கி படிக்கப்பட்ட அந்த இணை வைப்பு பாடலுக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தாய, ஏம்பா கொடுத்த? அல்லாவே நான் அப்படி கொடுக்காட்டா எனக்கு ஊரை விட்டு நீக்குவான் அப்படி சொல்ல அல்ல ஏற்றுக்குவானா? எனக்கு மைதான இருந்தா அறக்க இட விட மாட்டா அப்படி சொல்ல அல்ல ஏற்றுக்குவானா? யாருக்கு பயப்படணும்? மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு படைத்த இறைவனை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அப்படி அவர்கள் துணிச்சலாக நபி தோழர் இந்த மார்க்கத்தை அப்படி கடைபிடித்ததனுடைய பின்னணியில் நமக்கு இஸ்லாம் இருக்கிறது. எவ்வளவு எதிர்ப்புகள்! ஊர் நீக்கம் செய்யப்பட்டாங்க, வியாபாரத்தை விட்டார்கள், சொந்த பந்தத்தை விட்டார்கள், 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் உழைப்பை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த தாயாட்டை விட்டுவிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போனாங்க அகதிகளாக. எதற்கு? காரணம் சொல்லலாமா அல்லாட்ட? அல்ல என் ஊர் நீக்க முடியாம பயப்பட்டு நான் போகல, இருக்கிறதுக்கு என் வியாபாரம்னா நஷ்டமா போயிடும் நான் போகல. இப்படி காரணம் நம்ம சொன்ன மாதிரி அவங்க சொல்ல நினைச்சிருந்தா விஷயம் கிடைச்சிருக்குமா? மார்க்கத்தில் இந்த வளர்ச்சி கொடுக்கறது இருக்கு இல்லையா, தீமை நான் செய்ய மாட்டேன், ஆனா யாரும் செஞ்சா நான் கேட்க மாட்டேன். இந்த நிலையில எனக்கு சமுதாயத்தில் அதிகம். தீமை நான் செய்ய மாட்டாங்க, யாரா செய்யறான், அவன் எக்கேடு கட்டு போனா எனக்கு என்ன, அதை சொல்லி நான் போய் நான் பொண்ணாடுறேன், நான் லஜாத்துக்காரன், நான் குடும்பத்துல தாக்குவேன், நான் நபியை திட்டுனவன், நான் சகாபாக்களை திட்டுவேன்னு சொல்லி நம்ம என்னென்ன அவதூறுகள்லாம் சொல்லப்படுதோ அந்த அவதூறை நான் ஏன் சொல்லப்படும்? நான் நல்லவனே எடுத்துட்டு போறேன். இப்படிப்பட்ட நல்ல பட்டத்தை வச்சு என்ன செய்ய போறியா மறுமையில? சமுதாயம் இருக்கிறாங்க. சமுதாயத்துல தீமைக்கு எதிரான பிரச்சாரங்களுக்கு விரும்பின பிரச்சாரத்தினால் மாத்திரம் தீமைகளை அடியோடு ஒழிக்க முடியாது. வேற என்ன செய்யணும்? தீமையை தீமை என்று யாரெல்லாம் விலகி இருக்கிறார்களோ இவர்கள் ஒரு காலம் அந்த தீமைக்கு துணை போகாமல் இருக்கணும். கொடுத்து சொல்லி பாருங்க, எல்லாரும் நாங்க வரி தர மாட்டோம், ஊர் எல்லாரும் ஒத்துமா சேர்ந்து முடிவு எடுத்துட்டோம், எங்க போய் வாங்குவாங்க? நடக்காது. ஒருத்தர் 2 பேரு நான் செய்ய மாட்டேன்னா 10 பேர் சேர்ந்து எதிர்ப்பான். மொத்தமா சேர்ந்து எல்லாருமே நாங்க முடிவு எடுத்துட்டோம். நீங்க ஊர்ல ஜமாத்து கூடி என்ன முடிவு எடுக்க, நாங்க இதற்கு துணை போக மாட்டோம் அப்படின்னு முடிவெடுங்க. என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணும் நடக்காது. நான் இவர் மட்டும் அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தீமைகள் இன்று வரையிலும் அது வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கப்படாமல் இருப்பதற்கான காரணமே தீமை செய்யாமல் இருப்பதோடு தீமைக்கு துணை போகாமல் இருக்கவும் இந்த அடிப்படையே புரியல. தொட போறோம், எல்லாமே தொட போறோம். அப்ப வெறுமனே நாங்க நேரம் போட்டு பேசுவோம், 4 பேர் காலையில சேரும், அல்லாத அவங்க நேரம் வருவாங்க. ஆனா திரும்ப ஒரு கட்டம் திரும்ப இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீமைக்கு துணை போகிறது இருக்கிற அது மிக கடுமையாக இஸ்லாம் எதிர்க்குது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலகட்டத்துல ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அபூபக்கர் சமுதாயத்தை ஓதி காட்டுறாங்க. ஒரு குர்ஆனுடைய வசனம், அந்த வசனத்தை மக்கள்கிட்ட ஓதி காட்டுறாங்க. மக்களே, நீங்க ஒரு வசனத்தை ஓதுவீங்க. என்ன வசனம்? அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹதைத்தும். மக்களே, உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்க. நீங்க சரியா இருந்தா
வழிகட்டவர்கள் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்படி ஒரு வசன குரான்ல இருக்கு. நாம சரியா இருந்தா, நாம அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கருத்து சரிதான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நாம அப்படி நடக்கவும் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் ஒரு சிலர் அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்கன்னா, நாம நம்ம அளவுல சரியா இருந்துக்கு அப்படித்தான் அல்லாஹ் சொல்றான். நாம சரியா இருந்தா யாராலும் நமக்கு எந்த இடத்துல வராது. நாம நம்ம அளவுல சரியா இருந்துட்டு சொல்லி தீமையை எதிர்க்காம இருந்தாங்க. தீமைக்கு எதிரான பிரச்சாரத்தில் பங்கெடுக்காம இருந்தாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் என்ன செய்யறாங்கன்னா, இந்த வசனத்தை ஓதிக்காது, இப்படி ஒரு வசனம் இருக்கு, அதை நீங்க ஓதுறீங்க, ஆனா உங்களுடைய செயல்பாடு அதுக்கு மாற்றமா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு கூட்டம் வருவாங்க, இதான் அவர்கள் முன்கர ஒரு தீமையான காரியத்தை கண்டால் அவர்கள் அதை தடுக்க மாட்டார்கள். எப்படி ஒரு கூட்டம் வருவாங்கன்றாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட கூட்டமாகத்தான் உங்களை நான் பார்க்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறேன், நம்மளும் நம்ம சரியா இருந்து போயிடுவோம் என்று சொல்லிக்கிட்டு நினைக்கிறீங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, ஒருவேளை தீமை செய்யக்கூடிய கூட்டத்திற்கு அல்லாஹ்வுடைய வேதனை வந்தால் அதில் நீங்களும் அகப்படுவீர்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இப்னு மாஜா போன்ற பல்வேறு நூல்கள் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி. அப்படி இன்றைக்கு நாம என்ன செய்யறோம்னா, ஊர் நீக்கத்துக்கு பயப்படுறோம், ஜமாத்தார்கள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பயப்படுறோம், நடவடிக்கைக்கு வரமாட்டாங்கன்னு பயப்படுறோம். இப்படி பயப்படுறத இதுல ஒரு கடிகளவாவது நம்மை படைத்த இறைவன் நாளை வறுமையில மக்சர் விவாதத்துல நிறுத்தி வைத்து இந்த தீமைக்கு நீ துணை போனாலே என்ன கேட்பான அப்படின்ற பயம் நமக்கு இருக்குதா? அதான் ஒரு மனுஷனுக்கு அந்த பயம் தானே வரணும். அந்த பயம் மார்க் அறிஞர்களுக்கு இல்லை. தூங்குற ஆட்கள எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்ப முடியாது. எல்லாமே தெரியும். ஒரு சில ஆட்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம், இந்த ஆலிம் சாக்களுக்கு எல்லாம் தெரியும். இதுல என்ன இருக்குது, நம்ம கேட்கிற கேள்வி என்ன, நம்ம கேட்கறதுக்கு அவங்க கேட்கிற கேள்விக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன, உண்மையிலே நம்ம குரான் ஹதீஸ் தான் சொல்றோமா, அதை மக்களை மறைமாற்றுவதற்கு சொல்றோமா, எல்லாமே தெரியும். ஒரு பிடிவாதம். இவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது, இவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்க, நேற்று வந்தவன் அவன் சொல்லி நம்ம என்ன கேட்கறது என்ற மாதிரியான ஒரு பிடிவாதம். அவங்க மறுமையில அல்லாட்ட பேர் சொல்லி கேட்டோம். பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம அல்லாஹ் இடத்துல எந்த காரணமும் சொல்ல முடியாது. இது ஏகத்துவ பிரச்சாரம் வந்த பிறகு, இது தீமைதான் என்ற உங்களுடைய காரணத்தை சேர்ந்த பிறகு, இது குரான் இல்லாதது, நபிகளால் செத்துக் கொடுக்காதது, இது அனாச்சாரம், இது வலிமையை என்கின்ற செய்தி நமக்கு கிடைத்த பிறகு நாம் இதிலிருந்து விலகவில்லை என்று சொன்னார். நாம் இறைவனிடத்தில் சொல்லக்கூடிய எந்த காரணத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். சிலர்களை நரகத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறார்கள், சில முகங்களை கரிப்பான் எப்போது ஆலைத்தனா எங்களுக்கு வந்த கை சேதமே அல்லாஹ் ரசூலா, அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது அடிப்படையில் நாங்கள் வாழ்ந்திருக்க வேண்டாமா? வகாலு ரப்பனா இன்னா அத்தஅனா சாதகனா வ குப்ரானா, என்னுடைய தலைவர்களுடைய முன்னோர்கள் என்று எங்கள் மூதாதையர்கள் வழியாக மாற்றப்பட்டார்கள், கண்மூடித்தனமாக பின்பற்றுவோமே, ஃபஅதல்லூன ஸபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்களே என்று புலம்புவார்கள். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த மீனாவுக்கும் ஊருக்கும் ஊருக்கென்றிருக்கும் துணை போகிறார்களோ அல்லாஹ் பயந்துக்கங்க. இந்த புலம்பலுக்கெல்லாம் நாமளும் உள்ளாகிவிடக் கூடாது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சொல்வாங்க, ரப்பனா ஆட்சியின் அதான் இறைவா, எங்களை வழிகெடுத்த ஆதிசாக்களுக்கு, எங்களை வழிகெடுத்தவர்களுக்கு துணை போவதற்கு 2 மடங்கு நன்மை தீமையை கொடு, வேலையை கொடு என்று அவர்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் ஏற்றுக்குவானா? சரிதாமா நீ சொல்றது, உன்னை அவன் தான் வழிகெடுத்தான், நீ என்ன செய்வ, சரி பரவாயில்ல அப்படின்னு அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்துக்கு கிடைக்குவானா? இந்த காரணம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? பிரச்சாரம் திரும்ப திரும்ப முன்னெடுக்கப்படுகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உயிரை விட மேலாக நேசிப்பது உண்மை என்று சொன்னால் அதற்கான வெளிப்பாடாக திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? குல் நபியே என்று சொல்லுங்கள். அல்லாஹ் சொல்றான், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். நேசத்தின் வெளிப்பாடு மூன்று அல்ல, நேசத்தின் வெளிப்பாடு கவிதை அல்ல, நேசத்தின் வெளிப்பாடு ஊர்வலம் அல்ல, நேசத்தின் வெளிப்பாடு கண்தோடி அல்ல, நேசத்தின் வெளிப்பாடு பின்பற்றுதல். நபிகளார் சொன்ன வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அதை கடைபிடிப்பதற்கு யார் தடையாக இருந்தால் என் உயிரே போல் நபிகளாருடைய வார்த்தைகளை நான் கடைபிடித்தே தீர்வேன் என்று எவன் நிற்கின்றானோ அவன் தான் நபியை உயிரை மேலாக நேசிக்கின்றார். ஒரு நபித்தோழர் கையில மோதிரம் விட்டுக்கிறாங்க, தங்க மோதிரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்க்கிறாங்க.
ஆண்கள் தங்க மோதிரம் அணிவது இஸ்லாத்தில் ஹராம் தடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழர் அருகில் சென்று அவருடைய கரத்தை பிடித்து அந்த மோதிரத்தை கரத்தை தூக்கி வீசிட்டாங்க. வீசிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா புரிய வைக்கிறாங்க. அந்த அந்த தங்க மோதிரம் அணிந்திருந்தவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யஅ்தமிது அஹதுக்கும் இலா ஜமரத்தின் மின் நாரி ஃபயஜஅலஹா ஃபி யதிஹி. நரகத்தினுடைய ஒரு நெருப்பு கங்கை தன்னுடைய கரத்தில் சுமந்து கொள்ள யாராவது விரும்புவாங்களா? அது யாருக்காவது பிரியமா இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. கலக்கத்தோடு வீசிட்டு ஆண்கள் தங்கம் அணிவது நரக நெருப்பை கையில் சுமப்பதற்கு சமம்ன்றாங்க. சொல்லலாம் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. தூக்கி வீசிட்டு போன கொஞ்ச நேரத்துல இன்னொரு நபித்தோழர் என்ன செய்யறாங்கன்னா அந்த மோதிரத்தை விட்டு அந்த அந்த மனிதர்களை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாப்பா ரசூலுல்லாஹ் கழட்டி தூக்கி வீசிட்டாங்கல்ல உன் மோதிரம் இந்த அப்படின்னு சொல்லி கையில கொடுத்து அவங்க சொல்றாங்க, இதை நீ ஹுத ஹாத்தமக்க இன்தஹாபி, அது வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீ பயன்படுத்தி சொல்றாங்க. தங்க ஆண்கள் அணிவதற்கு தான் தடை, வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு ஒரு சேமிப்புக்கு வாங்கி வைக்கிறாங்க. அப்ப அவர் சொன்னாரு ஹுத ஹாத்தமக், இதனுடைய தங்கம் நபிகளால் கழட்டி வீசிய தங்க மோதிரம் இன்தஹாபி, அதுக்கு வேற ஏதாவது பயன்பாடுகளை அழைத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதர் சொல்றாரு, அல்லாஹ் மீது ஆணையாக அபதா, ஒரு காலம் அதை நான் எடுக்கவே மாட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்ப ரசூலுல்லாஹ் யார் கையிலிருந்து கரத்தை வீசிட்டாங்களோ நரக நெருப்பை ஒரு கையில் சுமந்து கொண்டு நீ விரும்புவாயே என்று சொல்லி என் கரத்திலிருந்து எப்போது அதை தூக்கி எறிந்து விட்டாலும் ஒரு காலம் அதை திரும்பினால் என் கையால் தொடராட்டேன் என்று சொன்னார்களே, இதுதான் நபிகளாரை நேசிப்பதற்கான எத்தனை தீமைகளை நாம் அவருக்கு வீசியிருக்கிறோம். முடிவெடுங்க, எப்பொழுது நபிகளார் இந்த மௌனது மார்க்கம் என்று சொன்னார்களோ, எப்பொழுது தெரிந்து விட்டதோ, ஒரு காலம் இந்த குப்பையை என் கையால் போட மாட்டேன் என்று சொல்ல முடியும். ஒரு காலத்தில் படிக்க மாட்டேன் என்று சொல்ல முடியும். ஒரு காலத்திலும் இதற்கு நான் குறைவாக போக மாட்டேன் என்று சொல்ல முடியும். அதுதான் நம்ம ரசூலுல்லாஹ் நேசிக்கிறதுக்கான வெளிப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் தடுத்தாங்களோ ஒரு காலம் அதை நான் செய்ய மாட்டேன், அதுக்கு நான் துணை மாட்டேன் என்று சொன்னால் இது நேசத்தின் வெளிப்பாடு. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னார், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும். நபியை பின்பற்றினால், நபியினுடைய சொல்செய அங்கீகாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்தால், நபிகளால் தடுத்த தீமையிலிருந்து விலகி வாழ்ந்தால் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும். அது மட்டுமா குரூபக்கும், நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். நாம செய்த தீமைகள் இறைவனால் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுகள் தெரியுமா? நீங்க நபியை பின்பற்றுங்க. நபியை பின்பற்றினால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். நபியை பின்பற்றினால் இறைவனின் நேசம் கிடைக்கும். இறை நேசம் கிடைத்தால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். சொர்க்கம் கிடைக்கிறது அல்லாஹ்வுடைய நேசம் வேணும். இறைவனுடைய அன்பை பெறாமல் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்குமா? இணை வைப்பினுடைய வார்த்தையை கூட விரும்பாதவர் நபிகளார். அந்த செயலே இல்லை, அந்த சொல்லை கூட விரும்பாதவர். நமக்கு தெரியும், உம்மாவிற்காக அச்சிக்காக செல்கின்ற பொழுது, தவாஃபின் பொழுது நாமெல்லாம் சொல்லக்கூடிய அந்த தந்தைய வாசகம், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக்க லக லப்பைக், இறைவனால் வந்து விட்டேன், இறைவன் உனக்கு எந்த இணையும் இல்லை சொல்றோமா? இந்த வார்த்தையை அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் காஃபிர்களும் சொன்னார்கள், முஸ்லிம்களும் சொன்னார்கள். சொல்லும் பொழுது கூட ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க. நாம எப்படி சொல்றோம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக்க லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத்தன் சொல்லிடுவோம். ஆனா அவங்க லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லுவாங்க, லப்பைக் லா ஷரீக்க லக லப்பைக், இறைவன் உனக்கு எந்த இணையும் இல்லை அதையும் சொல்லுவாங்க. இல்லா ஷரீக்கன் ஹிய லக தம்லிக்கு, உனக்கு நீயே ஏற்படுத்திக் கொண்ட இணையை தவிர. என்ன வார்த்தை? இறைவன் உனக்கு இணை இல்லை, உனக்கு நீயே ஏற்படுத்திக்கிட்ட இணையை தவிர. அவனை என்ன எடுத்துட்டாங்க? அல்லாஹ்வுக்கு நம்ம இணை ஏற்றுக்க கூடாது, அல்லாஹ் அவனுக்கு இணையாக ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ் ஏற்றுக்கிட்டே தப்பு இல்லை, நாமளும் வைக்கக்கூடாது. இந்த வார்த்தையை அவங்க சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் சொல்லுவாங்க. சொல்லாதீங்க லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக்க லக லப்பைக், அதோட நிறுத்துங்க. அதுக்கு அடுத்த வார்த்தையை சொல்லாதீங்க. இணை வைக்கும் வார்த்தையை கூட விரும்பாத நபிகளாரை
இணை வைப்பு வாசகத்தை வைத்து பள்ளிவாசல் நீங்க படிக்கிறீங்க, நபியே எங்க பாவத்தை மன்னிச்சிருங்க, நபியே எங்களை உங்களுக்கு நாங்க கையேற்றி விட்டோம், நபியே குடும்பத்தை நீங்க தான் மன்னிக்கணும், நபியே எங்க வியாதியை நீங்க தான் போகணும், நபியே எங்க வறுமையை நீங்க தான் போகணும். இதுக்காக சொல்ல வந்தாங்க. இதுதான் நம்ம ஊடுதல் இருக்கு. நீ என்ன வியாக்கியானம் சொல்லு. சிறுக்குக்கு வியாக்கியானம் ரசூலுல்லாஹ் எடுத்தாங்க. சிறுக்குனா சிறுக்குதான், வியாக்கியானம் சொல்லக்கூடாது. இணை வைப்பு தான். வியாக்கியானம் பண்ணிட்டா சரியாயிடுமா? நபிகளார்ட்ட ஒரு யூதர் வந்து சொல்லுறார், இன்னக்கும் துணக்கித்தோட ஒயின்னக்கும் துஷரிக்கூனபில்லா. நீங்க என்னமோ இணை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களே, ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, என்னமோ இணை வைக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்க இணை வைக்கத்தானே சொல்றீங்க, உங்க மக்களும் இணை வைக்கத்தானே செய்யறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஆச்சரியம், நாம எப்படி இணை வைக்கிறோம், நம்ம சமுதாயம் இஸ்லாமியர்கள் எப்படி இணை வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, இந்த மக்கள் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் வஷியத, அல்லாஹ் நாடியதும் நடந்தது, நீங்கள் நாடியதும் நடந்தது, அல்லாஹ் நாடியதும் நடந்தது, நபியை நீங்கள் நாடியதும் நடந்தது என்று இந்த மக்கள் சொல்றாங்களே, அது இணை வைத்துத்தானே. ரசூலுல்லாஹ் ஆலிம் சாஹிப் சொன்ன மாதிரி வியாக்கியானம் அதெல்லாம் போற என்ன இணை வைப்பு, உனக்கு எங்களுக்கு தெரியாத இணை வைப்பு உனக்கு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, ஆமா அதுல இணை வைப்பு இருக்குது. அல்லாஹ்வோட என்ன சேர்த்து பேசுறாங்க மக்கள், அல்லாஹ்வுடைய செயலோட ஏன் செயலை சேர்த்து பேசுறாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட ஏன் நாட்டத்தை சேர்த்து பேசுறாங்க, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ சொல்றது சரிதான்பா. உடனே மக்கள் சொல்றாங்க, மாஷா அல்லாஹ் வஷியத அப்படி சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் சும்மா வஷியத, அல்லாஹ் நாடியது நடந்தது, பிறகு அதை நீங்களும் நாடினீர்கள் அப்படி சொல்லுங்க. அல்லாஹ் நாடியதும் நீங்க நாடியதும் நடந்ததுன்னு சொல்லாதீங்க. அல்லாஹ்வுடைய நாட்டத்தோடு என்னுடைய விருப்பத்தை சேர்க்காதீர்கள். ஏன் அல்லாஹ் இப்ப நாடல்ல, இந்த உலகத்துல யார் யாருக்கு எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டும் என்பதை உலகத்தை படைப்பதற்கு முன்னாலே இறைவன் நாடிவிட்டார். உலகத்துல யார் யாருக்கு என்ன நடக்கணும் இன்னைக்கு நேற்று அல்லாஹ் எழுதல. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னால், மனிதர்களை படைக்கப்படுவதற்கு முன்னாலே லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்கின்ற ஏட்டில் இறைவன் பதிவு செய்துவிட்டான். அது அந்தந்த நேரத்தில் நடக்குது. அது நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த இருக்கும் போது ரெண்டும் ஒன்றாகும் போது நம்ம சொல்லுமா இல்லையா, அல்லாஹ் என் நாட்டுக்கு எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டான், நான் என்னென்ன நினைச்சானோ அதெல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றிட்டான் அப்படி நம்ம சொல்லுவோமா இல்லையா, பேருக்கு சொல்லுவோம். ஆனா நம்ம நினைச்சது இப்படிதான் நினைச்சிருப்போம், அது இப்படிதான் நடக்கணுங்கிறது இறைவன் பிறப்பதற்கு முன்னாலே தீர்மானித்து விட்டான். எனவே நாட்டத்தில் கூட இறைவனுடைய நாட்டத்தையும் மனுஷ நாட்டத்தையும் ஒண்ணு சேர்க்கக்கூடாது. எனவே நீங்கள் அல்லாஹ் நாடியதும் பிறகு நீங்கள் நாடியதும் நடந்ததுன்னு சொல்லுங்க. அல்லாஹ் நாடினதும் நீங்க நாங்க ஒன்னா சேர்க்காதீங்க. மாஷா அல்லாஹ் வஷியத்தன் சொல்லாதீங்க, மாஷா அல்லாஹ் சும்மா செய்யத்தன் சொல்லுங்க. இணை வைப்புல ஒரு இணை வைப்பின் சாயல் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் தொடச்சுவோம், இருக்கக்கூடாது. இவங்க வியாக்கியானம் சொல்றாங்க, அந்த கஃபாருக்கு வியாக்கியானம், ஒரு துனூபில் மூபிகாத்துக்கு வியாக்கியானம், பெரும்பாவத்தை நீங்கள் தான் மன்னிப்பவர் அதுக்கு வியாக்கியானம், மணிக்கணக்கில் விவாதங்கள் அடிப்படையில் இவங்க என்ன வியாக்கியானம் சொல்வாங்க நமக்கு தெரியும். மௌனவாதிகளோடு நாம செய்யற விவாதம் அவர்களுக்கு விளக்குவதற்காக இல்லை, இவர்களுடைய பொய் பித்தலாட்டத்தை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக. அந்த எந்த வாதமும் இல்லை. குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டிடுவாங்க, நாம அதை பின்பற்றி போயிடலாம், அதுக்கே விவாதம் பண்ணும். இவன் என்னென்ன வியாக்கியானம் சொல்லுவோம் நமக்கு தெரியும். அந்த வியாக்கியானம் எப்படி தவறுங்கிறது பாவ மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நாம வேணாம். இப்படி சிறுக்கு வியாக்கியானம் சொல்லியப்பா, எவரோ அட்ரஸ் அவருக்கு வியாக்கியானம் சொல்லி அல்லாஹ்வுடைய பயம் வேண்டாம் நமக்கு. அப்ப நாம பயந்து கொள்ள வேண்டும். ஏதோ சமுதாயம் செய்யறாங்க, ஊர் மக்கள் செய்யறாங்க, நானும் செய்யறேன் என்று இன்றைக்கு பொதுமக்கள் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய அமல்கள் எல்லாம் நாசமாகும். அல்லாஹ்வுக்காக வேண்டி இக்லாஸாக நாம் செய்த தொழுகை, நோன்பு, தாவங்கள், ஹஜ், உம்ரா போன்ற வணக்கங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த 3 கிதாபை கையெழுத்திட்டீர்கள் படித்தால் வமயுஸ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹபித அமலுஹு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால், ஓதினால் உங்கள் அமல்கள் அழிக்கப்படும். வமயுஸ்ரிக் பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால், நீங்கள் ஓதினால் ஃபகத் ஹபல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை ஆரம்பித்துவார். உமையை யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றாரோ அவர் மன்னித்து விட்டார், அதற்காக நீங்கள் பாவ மன்னிப்பு தேடாதீர்கள். நீ ஓத மாட்டா அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுவதே ஹராம். குர்ஆன் சொல்கிறது, சூரத் தௌபா அல்லாஹ் சொல்றார், எவ்வளவு பெரிய தீமையா இறைவன் பார்த்தால் இவ்வளவு பெரிய கண்டனத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். எனவே திரும்ப திரும்ப நாம மக்களிடத்தில் சொல்வது, நபியை நேசிப்பது என்று சொன்னால் நபிகளாரை பின்பற்றுவது, நபிகளாரை பின்பற்ற தவறினால்
நபிகளால் காட்டுத்தராதவைகளை மாற்றம் நம்முடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார். நாம் சொல்லக்கூடிய இடம் நரகம். அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கிறார். யார் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கிறார்களோ அவர் தெளிவான வழிகேட்டில் இருக்கிறார். ஓடினால் இறைத்தூதருக்கு மாறு செய்வது தெளிவான வழிகேடு. ஈனாக கொண்டாடினால் இறைத்தூதருக்கு மாறு செய்வது தெளிவான வழிகேடு. இது நேர்வழி அல்ல. எனவே இந்த வழிகேட்டில் இருந்து விலகி நாம் எப்படி இதை விலகி இருக்கிறோமோ அதுபோன்று சில மக்களுக்கு இதை எடுத்துரைத்து யாரெல்லாம் துணை போகிறார்களோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இதை எடுத்துரைத்து தீமைக்கு துணை போகாமல் நன்மையை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக கடைபிடித்து நன்மைக்கு அதிகமான பொருளை போட்டு தீமையை மக்களுக்கு மத்தியில தொடர்ச்சியாக எடுத்துரைத்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டுக்கின்ற அடிப்படையில் உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக வந்த இறைவன் உங்களையும் என்னையும் மாற்ற அனுமதிவதாக வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.